السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يحملون العرش صدق الله العظيم. எல்லாரும் சொல்லிக்கிறேங்கண்ணா. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய வ ரசூலா. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய வ ரசூலா. ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய வ ரசூலா. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனது மேலான கருணையால் பாக்கியம் நிறைந்த அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய, அல்லாஹுடைய சக்கீனத் என்ற மன நிம்மதி இறங்கக்கூடிய, மலக்குகள் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சிறப்பான மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். நம்முடைய வருகை அல்லாஹ் கபூல் செய்து நாம் எந்த விஷயத்தை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன்படி நாமும் அமல் செய்து முழு மனித சமுதாயத்தின் ஹிதாயத்திற்கு காரணமாக்கி வைப்பானாக. நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி நம்முடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வெற்றியாக்கி தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தலைவராக, வழிகாட்டியாக, நபியாக அனுப்பி வைத்து அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்தான். அந்த வரிசையில உலக மக்கள், பெரும்பாலான மக்கள் துன்யாவிலே மூழ்கிருக்கும் நேரத்தில், உலக காரியங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில், மறுமைக்கான உயர்ந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை அமர வைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணையும் அன்புமாகும். அல்லாஹ் தாலா எப்படி இந்த உலகத்தின் சொர்க்க பூங்காவிலே நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி வைத்தானோ, இதே போல நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் குடும்ப சகிதமாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவமிக்க ஷஃபாத்தை நமக்கு தந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரத்தால் ஹவுதுல் கௌசர் நீர் அருந்தும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், சந்தோஷம் கவலை, இப்படி எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று கலந்ததாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதரும் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எந்த கஷ்டமும் படாமல் வாழ்ந்ததும் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதரும் காலமெல்லாம் சந்தோஷத்திலேயே திளைத்ததாக வரலாறும் கிடையாது. ஒரு கட்டத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால், ஒரு கட்டத்தில் அவர் சிரமத்தை தருகிறார். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா,
ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு லேசு. கஷ்டமும் லேசையும் அல்லாஹு தாலா மாறி மாறி உலகத்தில் தருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக சில காரியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்காக, தோல்விக்காக சில காரியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது எல்லாமே நம்முடைய அல்லாஹுடைய விதியின் அடிப்படையில நம்முடைய செயல்பாடால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு பல காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய தோல்விக்கும் பல காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு நல்ல எண்ணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் உலகத்தில் நல்லெண்ணமோடு வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அவருடைய கெட்ட எண்ணமே காரணமாக ஆகிவிடுகிறது. சொல்லுவாங்க மக்கள், எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாருல, அவர் நிச்சயமா நல்லா இருப்பார். அதே போல ஒரு மனிதர் பிற மனிதனுக்கு கெடுதல் செய்வானையானால், இவன் கெடுதல் நினைச்சது மற்றவங்களை பாதிக்குதோ இல்லையோ, ஆனா இவனை கண்டிப்பா பாதிக்கும். இப்படிதான் அல்லாஹ் உலகத்தை வச்சிருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை விதைத்தார்கள். ஆமா, தமிழிலே சொல்வார்கள், கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை சீர் செஞ்சாங்க. நல்ல எண்ணங்களை உள்ளங்களில விதைச்சாங்க. எல்லாத்தையும் பற்றி நல்ல எண்ணங்களோடு அபிப்பிராயம் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னோட ஒவ்வொரு நாளையில் காலையில் எழுந்திருக்கும் போது யாரை பற்றியும் தவறான எண்ணத்தோடு எழுந்திருக்காதீர்கள், குரோத மனப்பான்மையோடு எழுந்திருக்காதீர்கள். உங்கள் உள்ளங்களை நல்ல உள்ளமாக வைத்திருப்பது என்னுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு சுன்னத்து. அதனால நம்முடைய வாழ்க்கை உயர்வடைகிறதுக்கு நம்முடைய எண்ணங்கள், நல்ல எண்ணம் காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறதுக்கு கெட்ட எண்ணம் காரணமாகிறது. அதே போல இரண்டாவது, நல்ல செயல்கள். நம்முடைய செயல்கள் நல்லதாக இருந்தால், உயர்ந்ததாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும். நம்முடைய செயல்கள் கெட்டதாக இருந்தால், வழிகட்டதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தானாவே வீழ்த்து போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினூன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாராவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களேயானால் அவர்களை உயர்தரமான வாழ்க்கை வாழ வைப்போம் சொல்றாங்க. கண்ணியமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ வைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். அப்ப யார் ஈமான் கொள்ளவும் இல்லை அல்லது ஈமான் கொண்டு நல்ல அமலும் செய்யலையோ அவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்காது. அவருடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அதே போல சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கை உயர்வடைவதற்கும் வீழ்ச்சி அடைவதற்கும் நாம வைக்கக்கூடிய பேர்களும் ஒரு காரணம்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோமே, நம்முடைய பேர்கள் கூட சில சமயத்துல நம்முடைய உயர்வை தரும், சில சமயத்துல நம்மளை வீழ்ச்சியில கொண்டு போய் நம்மளை விட்டுருன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகளுக்கு அழகான பெயரை சூட்டுங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா ஸ்டைலான பெயர்கள் சூட்டப்படுது, அழகான பெயர்கள் சூட்டப்படுறது இல்லை. அழகான பெயருக்கும் நாகரீக பேஷன் பெயருக்கு என்ன வித்தியாசம்னா, அழகான பெயருன்னா நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் அர்த்தம். நபிமார்களுடைய பெயர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், இறை நேசர்களுடைய பெயர்கள், இது நல்ல பெயர்கள், அழகான பெயர்கள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் நல்ல ஸ்டைலா பேர் வைக்கணும்னு பாக்குறாங்க. நம்ம வைக்கக்கூடிய நம்முடைய பேரு கூட என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கையை உயர்த்தும், நம்ம வாழ்க்கையை தாழ்த்தும். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்தாலும், புதுசா ஒரு ஆள் வந்தா ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. புதுசா யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அவருடைய பேரு நல்ல பேராக, அர்த்தமுள்ள பேராக இருந்தா அஹ்சன், அஹ்சன், நல்லா இருக்குப்பா பேரு, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி பேர்ல அர்த்தம் சரியில்லைன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துவாங்க அந்த பேரை, இந்த பேர் வேண்டாம் மாத்திருன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளார் பாத்திமா நாய்க்கு திருமணம் முடிஞ்ச அடுத்த வருஷம் ஒரு புள்ள பிறக்குது, ஆம்பளை பிள்ளை. பிறந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய பாக்குறதுக்காக போறாங்க வீட்டுக்கு, மக வீட்டுக்கு போறாங்க. அங்க புள்ள பிறந்திருக்குது. பேர் வச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைய தூக்குறாங்க, வலது காதுல பாங்கு சொல்லி ஊதுனாங்க, இடது காதுல இகாமத்து சொல்லி ஊதிட்டு பேர் வச்சாச்சான்னு கேட்டாங்க. பேர் வச்சுட்டோம் யார சொல்லலாம்னு சொன்னாங்க. என்ன பேர் வச்சீங்க? அலி ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஹர்புன்னு பேர் வச்சேன்னு சொன்னார். ஹர்பு, ஹர்புனா என்ன? போர், சண்டை, யுத்தம்னு அர்த்தம் ஹர்புனா. ஏன்னா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, நம்ம பிள்ளை பெரிய வீரன் ஆகணும். அரபியர்கள் அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. பஹது சிறுத்தைன்னு அர்த்தம், அசது சிங்கம், இந்த மாதிரி வீரமிக்க பேர்களை வைக்கிறது அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. அதனால நம்ம பையன் பெரிய வீரன் ஆகணும்னு சொல்லி ஹர்புன் பேர் வச்சேன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அந்த ஹசன், இவருக்கு இன்னமே பேர் வந்து ஹசன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹர்புங்கிறது வைக்க கூடாதுன்னு இல்லை, ஆனாலும் அதை விட அழகான பேர் வந்து ஹசன், அழகானவர் அப்படின்னு வச்சாங்க. முடிஞ்சு அடுத்த வருஷம் பாத்திமா நாய் இன்னொரு பிள்ளை பிறக்குது அவங்களுக்கு. 2வது வருஷமே இன்னொரு பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, காதுல பாங்க சொல்லி ஊதுனாங்க. என்ன பேர் வச்சீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஹர்புன் பேர் வச்சேன்னு சொன்னார். அவருக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு போல தெரியுது. அதனால மறுபடியும் அவர் அந்த பிள்ளைய பேர் வச்சார் ஹர்புன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்த ஹுசைன், இவர் பேர் ஹுசைன் சொன்னாங்க. ஹுசைன்னா சிறிய அழகானவர், சிற்ற அழகர் அப்படின்னு அர்த்தம். 3வது ஒரு வருஷம் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, என்ன பேர் வச்சீங்கன்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹர்புன் பேர் வச்சேன்னு சொன்னாரு. எப்படியாவது ஒரு பிள்ளை வீரமிக்க பிள்ளை ஆகணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்த முஹ்சின், இவருக்கு பேர் முஹ்சின் அப்படின்னு சொன்னாங்க. முஹ்சின்னா உபகாரம் செய்பவர், நன்மை செய்பவர்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வஹ்சினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான், உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான் வருது. முஹ்சின் பேர் வச்சாங்க. ஆனா அந்த முஹ்சின்ங்கிற பிள்ளை சின்ன பிள்ளையிலே இறந்து போயிட்டாங்க அவங்க. அதனால வரலாற்றுல அவங்களுடைய பெயர்கள் வரலாறுகள் அதிகமா இல்லை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாலிப வயசு வரைக்கும் இருந்தாங்க. வாலிப வயசு வரைக்கும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடி மடியில வந்து வளர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கு ஆளானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்த்தையும் மடியில வச்சுக்கிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர்கள் இருவரையும் நான் நேசிக்கிறேன், நீயும் இவர்களை நேசிப்பாயாக, இவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவங்களை எல்லாம் நேசிப்பாயாகன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. தாங்களே என்ன செஞ்சாங்க, முதுகுல நெஞ்சில மார்புல சுமந்து அவங்களை வளர்த்தாங்க. அதனால இங்க என்ன விஷயம் சொன்னா, பேர்கள் வந்து நம்ம வாழ்க்கை உயர்த்தும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்களை மாத்தி மாத்தி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஹுசுன் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் பேர் ஹுசுன் அப்படின்னு சொன்னார். ஹுசுனா? பல் அன்த சஹல், இன்னையிலிருந்து உன் பேர் சஹலுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சஹல் ஏன்னா ஹுசுன்னு சொன்னா கவலைன்னு அர்த்தம். நமக்கு ஓதுறமா இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுசுன், யா அல்லாஹ் துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி அவரு அவங்க தகப்பனார் வச்சாங்க ஹுசுன்னு சொல்லி. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா இந்த பேர் வேண்டாம் மாத்திருன்னு சொல்லி சஹல்னு வை. சஹல்னா லேசு அப்படின்னு அர்த்தம். உன் காரியம் எல்லாம் லேசாயிரும் இனிமே. அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஹுசுன்னு சொல்லி இது வந்து எங்க அத்தா வச்ச பேரு, அதனால இதை நான் மாத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யல, நான் மாத்த விரும்பல, இதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாரையும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஏத்துக்கிட்டா அவருக்கு நல்லது, ஏத்துக்கிறலன்னா அவங்க ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நஷ்டம் இல்லை, அவருக்கு தான் நஷ்டம், போயிட்டார். இவருடைய மகன் பேரு இந்த ஹுசுன் இருக்காரு, அவருடைய மகன் பேரு முஸையப், அவருடைய மகன் பேரு சயீது, சயீது இப்னு முஸையப். இவங்க வந்து ஹதீஸ் கலை நிபுணர். சயீது இப்னு முஸையப்ங்கறவ ஹதீஸ் கலை நிபுணர். இந்த சயீது பேரை சொல்றாரு,
எங்களுடைய தாத்தா ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஹுசுன் பேர் வேணாம் மாத்திக்கிறீங்கன்னு சொல்லி அவர் எப்ப மாத்தலையோ இன்னைக்கு வரைக்கும் நான் ரெண்டாவது தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்துல கவலையான கவலை துக்கமான துக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றேன். கவலை ஒரு கவலை மாத்தி ஒரு கவலை, ஒரு துக்கம் போனா ஒரு துக்கம், நாங்க கவலைகளையும் துக்கையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ பேர் இருக்குதே, நம்ம பேரு நம்ம ஒரு வாழ்க்கை உயர்த்துங்க, நம்ம வைக்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அழகான பேர் வைங்க, அர்த்தமுள்ள பேர் வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னென்ன மாதிரி பேரை கொண்டு போய் வச்சுப்புட்டு அப்புறம் என் பிள்ளை அப்படி செய்யறான், என் பிள்ளை இப்படி செய்யறான், என் காலால எட்டி உதைக்கிறான், நெஞ்சில குத்துறான்னா அப்படிதான் பேர் வச்சா அப்படித்தான் வரும். அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாங்க ஹக்கீமுல் உம்மத் அவங்களுக்கு பேர். இந்தியாவுல நிறைய தீனுடைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கிடைச்சதுக்கு அவங்க தான் காரணம். ஹக்கீமுல் உம்மத் அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏகப்பட்ட கிதாபு எழுதியிருக்காங்க, ஏகப்பட்ட கிதாபுகள் எழுதியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த தமிழ்ல மறை வழங்கும் மாமருந்துன்னு ஒரு கிதாப் இருக்குது. மறை வழங்கும் மாமருந்துன்னு சொல்லி அது என்னென்ன நோய்க்கு என்னென்ன ஓதுறதுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து தமிழ்ல ஒருத்தர் தர்ஜுமா பண்ணாரு. ஆனா அதனுடைய மூல நூல் யாருன்னு அவங்க எழுதுனதுதான் குரான். ஆமாலே குரான் சொல்லி அவங்க எழுதின உருது கிதாபை தான் இவர் மறை வழங்கும் மாமருந்து தர்ஜுமா பண்ணியிருக்கிறாரு. எல்லா நோய்களுக்கும் அதுல மருந்து எழுதியிருக்காங்க. குரான் ஹதீஸில் இருந்தே, குரானுடைய துவா ஹதீஸுடைய துவா தான், வேற சொந்த சரக்குலாம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த அமல்ல ஆர்வம் இருந்ததுனால, ஈமான்ல ஒளி இருந்ததுனால யாருக்காவது ஒரு தடவை ஓதி பார்த்தா போதும், அவங்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவாயிரும். அப்படி ஒரு அல்லாஹு தஆலா சலாஹியத்து திறமையை கொடுத்திருந்தான். அவங்களுக்கு பிரியமான ஒருத்தர் மகனை கூட்டிகிட்டு வந்தார். மகனை கூட்டிட்டு வந்து, ஹசரத் என் பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஹஜரத் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, நீங்க ஏதாவது அவனுக்கு துவா ஓதி விடுங்க. மௌலானா அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஊதி விட்டாங்க. அவங்க ஒரு தடவை ஓதுனா அதோட அவ்வளவுதான், மறுபடியும் திரும்பி வரமாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஷிஃபாவாயிரும். போனாரு, ஆனா மறுபடியும் அடுத்த நாள் கூட்டிட்டு வர்றாரு, நீங்க ஓதி விட்டீங்க ஒன்றும் சரியாவல அப்படின்னு. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, ரெண்டாவது நாளும் ஓதி விட்டாங்க. மூணாவது நாள் கூட்டிட்டு வர்றாரு, ஹசரத் ஒண்ணுமே சரியாகல ஹசரத், அப்படிதான் இருக்கிற அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு பொறி தட்டுனுச்சு. அப்போ நம்ம ஓதி விட்டு ஒரு சரியாகலைன்னா இவன் என்னன்னு சொல்லி அவங்க யோசனை பண்றாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, உன் பையன் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, என் பையன் பேரு சக்கீம்னு சொன்னாரு. சக்கீம் அப்படின்னு சொன்னார். அடப்பாவி பையல, முட்டாள, ஏன்னா நோயாளின்னு பேரை வச்சுப்புட்டு நீ நோய் வருதுன்னா எப்படிப்பா நோய் போகும்? பேரே நோயாளின்னு வச்சிருக்கிறாரு. சக்கீம்னா நோயாளின்னு அர்த்தம் அரபில. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திருவிழாவுக்கு மக்கள் கூப்பிட்டாங்க, இப்ராஹிமே வா திருவிழாக்கு போகலான்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நல்லரத்தன் பின்னுஜூம் ஃபகால இன்னி சக்கீம். அவங்க சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இப்படி நட்சத்திரங்களை இப்படி பார்வை பார்த்துட்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் நோயாளியா இருக்கிறேன். அவங்க வேற திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க, இந்த திருவிழாக்கு நம்ம போகக்கூடாது, இவங்க எல்லாம் போன உடனே இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சு இவங்களுக்கு இதுக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறத அந்த மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால நான் ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, சக்கீம்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க அஷ்ரப் அலி தானவி, ஏப்பா நோயாளின்னு பேர் வச்சு போட்டு நோய் போக மாட்டேங்குது, போமாறு என்னத்தை ஓதுனாலும் போவாது அல்லாஹ். அப்ப ஹஸ்ரத் என்ன செய்யறது, பேரை மாத்திரு, நீங்களே மாத்தி விட்டுருங்க, அந்த சலீம், இன்னையிலிருந்து அவர் பேர் சலீம்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அரபில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. சகீமுக்கும் சலீமுக்கும் ஒரு நடுவுல ஒரு காஃபு லாம் தான். இந்த காஃபை தூக்கிட்டு லாம வச்சா சலீம், லாம தூக்கிட்டு காஃபை வச்சா சகீம். சலீம்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமானவன் அர்த்தம். சலாமத்துன்னு சொன்னமா இல்லையா, அல்லாஹ் உங்களை சலாமத்தா வாழ வைக்கட்டும். சலீம்னா ஆரோக்கியமானவன். அவங்க பேரை வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அது போனவர் தான், திரும்ப வரல. கேட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு, என்னப்பா என்னைக்கு நீங்க பேரை மாத்துறீங்களா அன்னையோட எல்லா முசீபத்தும் போயிருச்சு அவனுக்கு. அப்ப பேர்கள் நாம அதாவது நியூமராலஜி படி மாத்துறதுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. அது இல்ல, வைக்கும் போது அர்த்தமுள்ள பேரா வைக்கணும். நல்லோர்கள் பேர்கள், சாலிஹீன்களுடைய பேர், வலிமார்கள், இறை நேசர்களுடைய பேர் வச்சோம்னா அவங்களுடைய அந்த தன்மைகள் பிள்ளைகள்கிட்ட வருது. நாம இன்னைக்கு பூரா நெட்ல பார்த்து
அது என்ன அர்த்தம், அவன் என்னத்தையாவது ஒரு அர்த்தம் போட்டு வச்சிருக்கிறான். அவன் பூரா யூதர்கள் தான் நெட்ல எழுதி வச்சிருக்கான். அவன் ஒரு அர்த்தம் அவனா போட்டு வச்சிருக்கிறான், அவனா ஒரு போட்டு வச்சிருக்கான். அதனால பிள்ளைகளுடைய நம்ம வாழ்க்கை உயர்வடைவதற்கும் தாழ்வடைவதற்கும் எதுவும் காரணம், நாம வைக்கக்கூடிய பேர்களும் ஒரு காரணமாக இருக்குது. அதே போல நல்ல தொடர்புகள், நல்லவங்களோட நம்ம தொடர்புல இருந்தா நம்ம வாழ்க்கை உயர்வடையும். கெட்டவர்களோடு தொடர்பு வச்சிருந்தோம்னா, பழக்க வழக்கம் வச்சிருந்தோம்னா நம்முடைய வாழ்வு தானாவே வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும். அதே போல உறவினர்களோடு யார் சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாம் உயர்த்துவான். உறவினர்களோடு யார் துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாம் தாழ்த்தி விட்டுருவான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யுஸில் ரஹிமா. நீங்கள் நீண்ட ஹயாத் வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, யார் பொருளாதாரத்தில் அல்லாஹ் உயர்வு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழட்டும் சொல்றாங்க. நீ சொந்த பந்தங்களோடு இணைஞ்சு வாழ்ந்தா உன்னுடைய ஹயாத்தை நான் நீட்டமாக்கி தருவேன், உன்னுடைய பொருளாதாரத்தை நான் நீளமாக்கி தருவேன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி பெற்றோர்களோடு நல்ல முறையில நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயர்வடையும். பெற்றோர்களோடு மோசமாக நடந்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை தானாவே வீழ்ச்சி அடையும். அதே போல குர்ஆனுடைய தொடர்பு யாருக்கு இருக்குதோ இந்த குர்ஆன் அவங்க வாழ்க்கையை உயர்த்திடும். குர்ஆனை விட்டு யாரு எந்த சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தானாவே வீழ்ச்சி அடைஞ்சு போயிடுவாங்க. யாரு உலகத்திலே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற பழக்கம் இருக்குதோ அவங்க வாழ்க்கை அல்லாஹ் உயர்த்துவான். எது நடந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும். அதுல இருந்து அல்லாஹ் அப்படியே மாத்திடுவான். ஏன்னா அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சஹாபாக்கள் தங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டதுக்கு ரெண்டு காரணம் எழுதுறாங்க. ஒண்ணு, தன்னுடைய சொந்த உயர்வுக்கு காரணம் சுக்ர் செய்வாங்க, நன்றி செலுத்துவாங்க. எது கிடைச்சாலும் நன்றி செலுத்துவாங்க. பொருளாதாரத்துல அவங்க மேம்பட்டதுக்கு காரணம் வெறும் கையோட மக்காவிலிருந்து வந்தவங்க எப்படி இவ்வளவு பெரிய செல்வந்தரானாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒண்ணும் இல்லாம வெறும் கையோட வந்தாரு, உலக கோடீஸ்வரர் ஆனாரு. எப்படி ஆனாருன்னா கொடுத்து கொடுத்து அவங்க பணக்காரர் ஆனாரு. எப்படி கொடுத்து கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பாங்க, அல்லாஹ் கூட ஒரு பக்கம் தருவான், கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் தருவான். கொடுத்து 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 வசதியானவங்களா ஆனாங்க சஹாபாக்கள். அதனால அல்லாஹ் எது தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும், ஷுக்ர் செய்யணும், சஜிதா செய்யணும். ஷுக்ர் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதுல ஒண்ணு என்னன்னா துவா செய்யறது. எவ்வளவுக்கு துவா செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கை அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருப்பான். எப்ப வரைக்கும் நம்ம துவாவை விட்டு ஒதுங்கி போயிடுறோமோ, துவாவே செய்யறது இல்லையோ, நம்ம யாரும் நம்மளை வீழ்த்தன்னு அவசியம் இல்லை, நாமளா தானாவே கீழே விழுந்துருவோம். அதனால துவா நிறைய செய்யணும். நாம நம்முடைய வாழ்க்கையுடைய உயர்வுக்கு துவா செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இதுதான் பயான். அடுத்தவங்களுடைய துவாவுக்கு ஆளாகணும். அடுத்தவங்களுடைய யாராவது ஒருத்தவங்க பார்த்து, எப்பா நீ நல்லா இருப்பப்பா, நீ இன்னும் உனக்கு எந்த அண்ணாவுத்தால எந்த குறையும் உனக்கு வைக்க மாட்டான், நீ நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க மனசார சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை உலகத்துல யாரும் வீழ்த்த முடியாது. அந்த துவா அரிச போய் சேர்ந்துரும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் மன நொந்து நீ விளங்கவே மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுவும் பாதிக்கும். இவர் உலகத்துல எவ்வளவு பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய செல்வந்தரா இருக்கலாம், அசுர சக்தி வாய்ந்தவரா இருக்கலாம், உடம்பெல்லாம் அப்படி பலமா வச்சிருக்கலாம், ஆனா அவரை கொண்டு போய் ஒரு நாள் வீழ்த்தியே தீரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய அந்த துவா இருக்குதா இல்லையா, அதுக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் இடையில எந்த திரையும் இல்லைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த திரையுமே கிடையாது, நேர டைரக்டா போய் சேர்ந்துடும். உடனே பாதிக்காது, அது எப்ப வரணுமோ அந்த நேரத்துல அதனால அடுத்தவங்களுடைய துவாவுக்கு ஆளாகணும். யாராவது ஒருத்தவங்க நம்முடைய செயலை பார்த்து, நம்முடைய நடத்தையை பார்த்து, நம்ம நடந்துகிட்ட முறையை பார்த்து ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நல்ல துவா செஞ்சுட்டாங்கன்னா போயிடும், அந்த துவா நம்மளுக்கு உயர்த்திடும். அதுல குறிப்பாக நம்முடைய தாய் தந்தைகள்கிட்ட துவா வாங்குறது. அடுத்தவங்களோட துவால முக்கியமா யாரு, தாய் தந்தைகளுடைய துவாவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு தாயோ ஒரு தந்தையோ நல்ல துவா செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அப்துல் ரஹ்மான் சுதைசி இருக்கிறாரா இல்லையா, மக்காவுடைய தலைமை இமாம்,
அவரே அவருடைய வரலாறு எழுதியிருந்தாங்க. அவருடைய வரலாறு நான் இன்னைக்கு ஹரம் ஷரீஃபில் எத்தனையோ இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவர் அளவுக்கு உயர்ந்தவங்க யாருமே கிடையாது. அவர் ஹரமுடைய பொறுப்பே அவர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹரமுடைய பொறுப்பே அவர் தான். உலக மக்கள் அவ்வளவு பேரையும் வசீகரிச்சு அவருடைய துவா, அவருடைய கிராத்து. அங்க போனா அவர் கிராத்தை கேட்டாலே அப்படி புல்லரிக்குது. அப்படி ஒரு அவர் சொல்றாரு, இந்த சிறப்பே என் தாயுடைய துவாவால தான் எனக்கு கிடைச்சிச்சு. யாரு? தாயுடைய துவா. என்ன, நான் ஒரு நாள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருந்தாங்க. அப்ப எங்க அம்மா உணவெல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க. நான் கொண்டு வந்து அந்த சாப்பாட்டுல மண்ணை தூக்கி போட்டுட்டேன். சின்ன பிள்ளையில குறும்புல மணலி போட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா இப்படி சாப்பாடை வீணாக்குனேன், நீ பார் அல்லாஹ் உன்னைய ஹரம்ல தான் தொழுவிக்க வைப்பான். அந்த திட்டம் கூட என்ன செஞ்சாங்க, திட்டம் கூட நல்லா வருது. நம்ம கிராமம் எல்லாம் சொல்றாங்க, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டம் எப்படி திட்டுவாங்க, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பான்ங்கிறத திட்டம், அவங்க சொல்ற திட்டு கிராமத்துல. இன்னைக்கு எல்லாம் வாயை திறந்தா நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா தான் போவ, நீ விளங்க போற, நீ மாடு மேய்க்க தான் போவ, நீ இப்ப முதல்ல அப்ப கிராமத்துல அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீ ஹோட்டலுக்கு சப்ளைக்கு தானே போவ, இல்லடா எச்சி கிளாஸ் கழுவு. என்ன பெத்த தாய் தந்தைங்களே இப்படி செய்யலாமா, இப்படி துவா செய்யலாம். அவங்க சொன்னாங்க, என் தாய் அன்னைக்கு செஞ்ச அந்த துவா தான் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு மக்காவுடைய தலைமை இமாமாக இருக்கிறேன்னு சொன்னா தாய் செஞ்ச துவா. அப்போ ஒரு தாயுடைய துவாவும் நம்மளை உயர்த்தும், ஒரு தாயுடைய பதுவாவும் நம்மளை தாழ்த்தும். ஒரு தாயுடைய எல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க, திருக்குரானுடைய விரிவுரையாளர். தப்சீர கஷாஃப்னு ஒரு கிதாப் இருக்குது, கஷாஃப் கிதாப். அந்த கிதாபை எழுதினவங்க அவங்க தான். குரானுக்கு விரிவுரை எழுதினவங்க அவங்க. வரலாம் பெரிய ஆளா இருக்கிற காலத்துல குதிரையில போறாங்க. அவங்க நண்பர்களோடு குதிரையில போகும்போது எந்த காரணமே இல்லை, குதிரை ஒரு இடத்துல அப்படி திடீர்னு அவரை மிரளுது, கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததோட ஒரு காலு கிராக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அவர் உடஞ்சதோட அவர் வாயில என்ன வந்துச்சு தெரியுமா, சதக உம்மி, என் தாயுடைய வார்த்தை பழிச்சிருச்சுன்னு சொன்னார். என் தாய் வார்த்தை பழிச்சிருச்சு. என்னங்க தாய் வார்த்தை பழிச்சிருச்சு? இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல குருவி இருந்துச்சு. அது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுச்சு. அதை என்ன செஞ்சேன்னா, காலில் ஒரு நூலை கட்டி அந்த காலை இப்படி பிடிச்சி இழுத்தேன். அது உள்ள சிக்கிக்கிடுச்சு. அதை வெளியே கொண்டு வரதுக்கான இழுத்தேன். அப்படி இழுக்கும் போது அந்த கால் உடஞ்சிருச்சு. சொன்னாங்க என் தாய், எப்பா இந்த குருவி காலை இப்படி உடைச்சிட்டியே, உன் காலை அல்லாஹ் உடைச்சா என்னப்பா செய்வேன்? உன் காலை அல்லாஹ் உடைப்பானாக பதுவா செய்யல, உன் காலை இப்படி உடைச்சா நீ என்ன செய்வேன்னு கேட்டாங்க. அது எப்போ சின்ன பிள்ளைகள் நடந்தது. எத்தனை வருஷம் கழிச்சு குதிரையில போகும்போது கீழே விழுந்து கால் உடையுது அவருக்கு. சதக்க உம்மி, என் தாய் சொன்னது எவ்வளவு உண்மையாச்சு. அதனால பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்க கோபதாபங்கள் 1000 இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அவங்களுக்காக மனசார துவா செய்யுங்க. அது அவங்க வாழ்க்கையை உயர்த்தும். இன்னைக்கு பார்த்தா நிறைய சின்ன சின்ன பசங்க இறந்து போயிடுறாங்க. ஆக்சிடென்ட்ல இருந்து போய் ரொம்ப அதிகம். என்னன்னு சுத்தி பார்த்தா தாய் தந்தைகளுடைய பதுவா தான். ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி போடுறாங்க. அது கடைசியில அவன் உயிரற்ற ஜடமாக ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட கூட முடியாத நிலையில, 4 மனுஷ மக்கள் தீதாறு கூட பார்க்க முடியாத நிலையில அவனுடைய நிலைமை ரொம்ப துர்பாக்கியமான நிலைமை. அவன் வளர்ந்த வீட்டுல அந்த ஜனாசா வைக்க முடியல. தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதோட 10 நிமிஷம் வச்சிருக்காங்க, உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி ஆயிப்போச்சு. அதனால நம்ம வாழ்க்கையுடைய உயர்வும் தாழ்வும் பெற்றோருடைய துவாவில் இருக்குது. நம்ம பெற்றோர்களோட துவா வாங்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நாம நல்ல துவா செய்யணும். அதே போல நமக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாதுகள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய துவா வாங்கணும். எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில முதல் இடத்துல, மதரசாவில் முதல் இடத்துல வந்தவங்க, நம்பர் 1ல பரிசு பாஸ் ஆனவங்க எல்லாம் அவங்கள கொண்டு அல்லாஹ் எந்த வேலையும் வாங்கலை, எந்த வேலையுமே வாங்கலை. காரணம் என்னன்னா, ஓதுற காலத்துல உஸ்தாதுடைய மனசு சங்கடத்துக்கு ஆளானவங்க. மதரசாலேயே ஒண்ணுமே இல்லாத பையன் கடைசியில பாஸ் ஆனவன். அவன் மாசா நடத்தி மதரசாவை சொந்த மாசா நடத்திக்கிருக்கான், நிர்வாகியா இருக்கிறார். என்ன காரணம்னா உஸ்தாதுடைய துவா. பெற்றோர்களுடைய துவா எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே போலதான் ஆசிரியர்களுடைய துவாவும். ஏன்னா இவங்க நம்மளை பெத்த தாய் தந்தன்னா அவங்க அறிவு தந்த தாய் தந்தை.
அதனால உஸ்தாதுகளுடைய துவா வாங்கினோம்னா அவங்க வாழ்க்கை எல்லாம் உயர்த்துவான். உஸ்தாதுகளுடைய மனசு வேதனைப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த வாழ்க்கை தானாவே வீழ்ந்து போகும். அதே போல நல்ல மனிதர்கள், பெரியவங்க, நம்ம ஊர்ல உள்ள பெரியவங்க, தொழுகையாளிங்க, ஹாஜிகள், ஹாஜிமாக்கள், நம்மளை விட வயசுல மூத்தவங்க, அவங்களுடைய துவா வாங்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்களே அவங்க பரக்கத்தானவங்கன்னு சொன்னாங்க. என்னது? பரக்கத்தானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரியவர்களோடு பரக்கத் இருக்கு. அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். பரக்கத் எங்க இருக்கு தெரியுமா? உங்க கூட பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பெரியவங்கள்ட்ட தான் பரக்கத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பெரியவங்களை பூரா ஊட்ட விட்டு விரட்டி விட்டுப்புட்டு வந்து சம்பாதிக்கிறான், ஒண்ணும் இல்லை, வீட்டுல பரக்கத்தே இல்லை, வீட்டுல பரக்கத்தே இல்லை, எதாவது ஆயத்தை எழுதி கொடுங்க, துவா எழுதி கொடுங்க, தண்ணி ஓதி கொடுங்க தொழிக்கிறதுக்கு, ஒன்றும் தேவையில்லை, உங்க அத்தா அம்மாவை நீங்க வாங்கி கூட வச்சுக்கிட்டா போதும், அதான் பரக்கத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், உங்களில் பெரியவர்களோடு பரக்கத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. பெரியவங்க, நம்மளை விட வயசுல பெரியவங்கள்ட்ட, இல்முல பெரியவங்க, வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க, அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? துவா வாங்கணும். அந்த துவா இருக்கிறத அது வாழ்க்கையில எப்பொழுதும் நம்மளை உயர்த்தும். அந்த வரிசையில மலக்குமார்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய துவா வாங்கணும். அவங்க துவா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம பெற்றோர்கள் துவா இருக்குது, உஸ்தாதுமார்களுடைய துவா இருக்குது, பெரியவங்களுடைய துவா இருக்குது, அவைகளுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னா அதை விட சக்தி வாய்ந்தது யாருடைய துவா? மலக்குமார்களுடைய துவா. அந்த மலக்குமார்களுடைய துவாவை எப்படி வாங்குறது? சில முக்கியமான ரசூலுல்லாஹ் சில அமல்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த அமல்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோம்னா மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும். மலக்குமார்களுடைய துவாவை இரவும் பகலும் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில யாரும் நம்மளை ஒண்ணுமே, எந்த கெடுதலும் நம்மளை செய்ய முடியாது. அவன் எத்தனை திட்டங்கள் போட்டாலும், சதி திட்டங்கள் போட்டாலும் எல்லாம் தவிடுபடி ஆயிடும். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 மலக்குகள் நமக்கு துவா செய்வாங்களாம். 2 அமல் இருக்குது, 3 அமல் இருக்குது, மொத்தம் தினசரி உள்ளது 2 அமல். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கம்மா. நீங்க பெண்கள் நீங்க அதிகமா அமல் செய்வீங்க, அதனாலதான் அமல் சம்பந்தப்பட்ட விஷயமா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அமல் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க உங்க கணவர்கிட்ட சொல்லி அமல் செய்ய வச்சிருவீங்க. அந்த திறமை உங்களுக்கு இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி பிள்ளைகள்கிட்டையும் அதை என்ன செஞ்சிருவீங்க? எப்படியாவது அமல் செய்ய வச்சிருவீங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் சுபுஹுக்கு பின்னால மகரிபுக்கு பின்னாடி, நல்லா கவனிச்சுக்கிறீங்க, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 தடவை சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க எல்லாரும், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசுஸ் சலாமுல் மூமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் 3 தடவை சொல்லிட்டு சூரா ஹஷ்ருடைய கடைசி 3 ஆயத்தை இதை ஒரு தடவை ஓதுனா, காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுனா மகரிப் வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்கு பாவ மன்னிப்பு தருவாங்க. எத்தனை பேரு? அல்லாஹு அக்பர். அதனாலதான் மலக்குகளுடைய எண்ணிக்கை மட்டும் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் படைச்சுக்கிட்டே இருப்பான். 70,000 மலக்கு என்ன செய்யறாங்க? நமக்கு யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி மகரிப் இப்ப சொல்லிட்டோமா இல்லையா, மறுநாள் காலையில வரைக்கும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்ம சொன்னோமோ எல்லாத்துக்கும் மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு துவா செய்வாங்க. இப்ப பாருங்க, காலையிலேயும் ஒருத்தர் ஓதிட்டாரு, மாலையில ஓதிட்டாருன்னு வைங்க, அப்ப 24 மணி நேரம் மலக்குடைய துவாவுக்கு ஆளாயிடுறாரு. மலக்குடைய துவாவில் இருக்கும்போது இவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? ஏதாவது முசீபத்து வருமா? யாராச்சும் இவரை ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண மனுஷன் நம்ம பக்கத்துல நமக்கு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு துணைக்கு வந்தாரே, நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா மலக்குகளுடைய துவா பெற்றவருக்கு ஒன்றும் கிடைக்காது. இது ஒரு அமல்.
ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகளுடைய துஆ வாங்கணும்னா ரெண்டாவது அமல், எவர் ஒருவர் ஒரு முஸ்லிமான மனிதர் காலையில ஒரு நோயாளியை போய் நோய் நலம் விசாரிக்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நோயாளியை நோய் நலம் விசாரிக்கிறாரோ அவருக்கு மாலை வரையிலும் 70,000 மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. ஏன்னா நோயாளி பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாரு, அவருக்கு போய் வேற என்ன சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சரியாக்கிடுவாங்க, ஷிஃபா வாக்கிடுவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க நீங்க, லாபாச தஹூரும் இன்ஷா அல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னும் நடக்காது, அல்லாஹ் தாலா சீக்கிரம் உங்களுக்கு குணமாக்கிடுவான், இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு உத்வேகம் வரும், ஒரு தெம்பு வரும். ஒரு மனசனுடைய உள்ளத்தை காயப்பட்டு வேதனையில உள்ளவரை சந்தோஷப்படுத்துறீங்கல்ல, இதுக்கு அல்லாஹ் தாலா 70,000 மலக்குகள் துஆ செய்யறாங்களாம். அதே மாதிரி மக்ரிப் பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு நோயாளியை போய் நோய் நலம் விசாரிக்கிறாரு, மறுநாள் காலையில வரைக்கும் 70,000 மலக்குகள் துஆ செய்யறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்றாங்க, முந்தின காலத்துல போய் நேரடியா போய் நம்ம பார்த்தோம், இப்போ நீங்க போன்ல கூட விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க தூரமா இருக்கிறவங்க நோயாளிகள் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அப்ப என்ன செய்யலாம், நீங்க போன்ல கூட நல்லா இருக்கிறீங்களா, ஆஃபியத்தா இருங்க, அல்லாஹ் துஆ செய்யறோம், நீங்களும் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போன்ல கூட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விளக்க ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதனால இதுவும் 70,000 மலக்குகளுடைய துஆவை நமக்கு பெற்று தரும். அதனால இந்த அமலை நம்ம என்ன செய்யணும், கையில பிடிச்சிக்கிறணும். மூணாவது முக்கியமான அமல், இது ரொம்ப ஈஸியான அமல், ஆனா யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. தொழுது முடிச்ச உடனே எந்திரிச்சு போயிடாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும், கொஞ்ச நேரமாச்சும். உடனே ஓட்டம், என்னடா கடைசியில காமத்து சொல்லும் போதான் ஒடியாடுறது, சலாம் கொடுத்தவன ஓட்டம். அதே மாதிரி பெண்கள் வீட்டுல அந்த முசல்லா இருக்கிறது, 4 ரக்காத் தொழுது முசல்லா தூக்கி வச்சுட்டு ஓடிடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒருவர் தொழுத பின்னால், பர்லு தொழுதற்கு பின்னால் அந்த தொழுத இடத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்திருப்பாரையானால், எவ்வளவு நேரம், அது சிறிது நேரங்கிறது உங்க முடிவு பொறுத்தது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆயத்துல் குர்சி ஓதுங்க, குலு அல்லாஹ் அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் 3 ஃபஜ்ருக்கு பின்னால 3 தடவை, மக்ரிப் பின்னாடி 3 தடவை ஓதுங்க, மற்ற நேரத்துல ஒரு தடவை ஓதுங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க உடனே எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, இந்த மலக்குடைய துஆ வாங்கணும்னு தான். எது வரைக்கும் சொன்னா, நீ உங்களுடைய ஒழு முடியாமல் இருக்கும் வரை, ஒழு முடியாமல் இருக்கிற வரைக்கும் எதுவரை உட்கார்ந்து இருக்கிறீர்களோ மலக்கு துஆ செய்வாரா. ரசூலுல்லாஹ் என்ன துஆ செய்வாங்களையும் சொன்னாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வதுப் அலைஹி, யா அல்லாஹ். 3 துஆ செய்யறாரா மலக்கு, யா அல்லாஹ், இவர் தொழுத உடனே எத்தனை பேர் எல்லாம் ஓடிட்டாங்க எந்திரிச்சு, ஆனா இவர் உனக்காக உட்கார்ந்து இருக்கிறார், இவருக்கு யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவரின் மீது நீ கருணை காட்டுவாயாக, இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரா. இவருடைய தௌபாவை, மலக்குடைய துஆ சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த மலக்குடைய துஆவை பெண்களும் தாய்மார்கள் தொழுத உடனேயே முசல்லால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, டக்குன்னு எந்திரிச்சு என்ன செய்யாதீங்க, முசல்லாவை மடிச்சு போட்டு வேலைக்கு போயிடாதீங்க. என்ன நம்ம மீறி போனா என்ன செய்வோம், ஒரு டக்குன்னு ஒரு காட்சியை நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருப்போம், அங்க போய் பார்க்கறதுக்கு ஓடுவோம், அது வேணாம். இந்த துஆ எங்கேயுமே கிடைக்காது. இந்த துஆ உட்கார்ந்து தொழுது முடிச்சவன என்ன செய்யுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, குலு அல்லாஹ் ஒரு தடவை, குலு ரப்பில் ஃபலக் ஒரு தடவை, குலு ரப்பின் நாஸ் ஒரு தடவை, இது ஃபஜ்ருக்கு பின்னால மக்ரிப் பின்னாடியா இருந்தா 3 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு தடவை ஓதிடுங்க. அது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் அவரு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வதுப் அலைஹி, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சு, அல்லாஹ் இவர் மீது ரஹ்மத் செய், அல்லாஹ் இவருடைய தௌபாவை ஏத்துக்கோன்னு சொன்னாங்க. என்ன அற்புதமான துஆ. இதுக்கு ஏதாவது சிரமமா இருக்குது, ஏதாவது செலவு பண்ணணுமா, இங்க இருந்து எங்கேயாச்சும் போகணுமா, ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்த இடத்திலேயே துஆ வாங்கலாம். செய்யலாமா, அமல் செய்யலாமா, உடனே எந்திரிச்சு போயிடாது. நீங்க வீட்டுல உள்ள ஆண்களுக்கு சொல்லுங்க, பெண்கள் என்ன செய்யுங்க, ஆண்களுக்கு நீங்க பள்ளியாசலுக்கு போனீங்கன்னா தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் ஓதுறவருக்கு தான் இந்த துஆன்னு சொல்லல, உட்கார்ந்து இருந்தாலே துஆ தான் சொல்றாங்க. நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட மலக்கு உங்களுக்கு துஆ செய்வாங்க. ஆனா என்ன நிபந்தனை, ஒழு முடியாம இருக்கணும். ஒழு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க.
அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான இந்த அமல்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகையில முன் சப்புல நிக்கிறாங்களா இல்லையா, முதல் சப்புல அவங்களுக்கு மலக்குகள் துவா செய்வாங்களாம். இன்னல்லாஹ் வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா சுஃபூஃபில் உவலி. நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் துவா செய்யறாங்க. யாருக்கு? முந்தன சப்பில் நின்று தொழக்கூடியவர்களுக்கு. உங்க வீட்டுல உள்ள ஆண்களுக்கு சொல்லி அனுப்புங்க, எங்க பள்ளியாசலுக்கு போனீங்கன்னா முதல் சப்பல போய் நின்று தொழுவுங்கன்னு சொல்லி. இப்ப என்ன தள்ள வேண்டிய இருக்குது. இந்த பள்ளியாசல்கள்ல என்ன கதவுல எழுதி வச்சிருக்காங்க தள்ளுண்டு தள்ளுண்டு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஒவ்வொருத்தரும் நீ போன்னு தள்ளுறாரு. ஏன்னா மதிப்பு தெரியல, முந்தன சப்புடைய மதிப்பு தெரியல அவருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே அல்லாஹ் 2 காரியத்தை ஆக்கியிருக்கிறான். அந்த 2 காரியத்தின நன்மையை மட்டும் விளங்கிக்கிட்டாங்க, மக்கள் போட்டி போடுவாங்க. எந்த அளவுக்கு போட்டி போடுவாங்க? கடைசியில இதை யாரை செலக்ட் பண்றதுன்னு பள்ளியாச நிர்வாகி வந்து என்ன செய்யணுமா, சீட்டு போடணுமா. சீட்டு போட்டு இங்க யார் 5 பேர் வர்றாங்க, நான் தான் முன்னாடி நிற்பேன், நான் தான் முன்னாடி நிற்பேன், நான் தான் 5 பேர் பேரையும் போட்டு யாருடைய பேர் வருதோ அவரை தான் செலக்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அதுல 2ஆமல் என்ன? ஒண்ணு முந்தின சப்பல யாரு நிக்கிறது, 2வது பாங்கு சொல்றது யாரு. பாங்கு சொல்வதின் சிறப்பையும் முந்தின சப்பில் நிற்பதின் சிறப்பையும் என் உம்மத்தினர்கள் அறிந்து கொள்வார்களே, ஆனால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா மலக்குகளுடைய துவா இருக்குது. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்லி செய்ய சொல்லும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் 10 ரஹ்மத் செய்றான். அதே மாதிரி மலக்குகள் நமக்கு துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு. ஏன்னா இந்த ஸலவாத்தை எடுத்துட்டு போறதே யாருதான்? அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஊர்ல இந்த மனிதர் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னாருன்னு. அதனால அதுவும் மலக்குகளுடைய துவா வாங்கி தரக்கூடியது. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத முஸ்லிமுக்கு துவா செய்யறது. அவங்க ஒண்ணு இருக்குது, எனக்காக துவா செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டவங்களுக்கு துவா செய்யறது. இன்னொன்னு யாரும் நம்மகிட்ட சொல்லல, நாமளே இப்ப பலஸ்தீன மக்களுக்கு துவா செய்யறோம், காஷ்மீர் மக்களுக்கு துவா செய்யறோம். யாராவது ஒரு ஊர்ல சிரமப்படக்கூடிய மக்கள், வடநாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு நம்ம துவா செய்யறோமா இல்லையா? இந்த துவாவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க, நமக்கு துவா செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறைவாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் துவா செய்யும் போது உங்க துவா நீங்க ஆரம்பிச்ச உடனேயே அல்லாஹ் மக்ஃபிர் லில் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள் எல்லாத்தையும் மூமினான பெண்கள் எல்லாத்துடைய பாவத்தையும் மன்னிச்சிரு நீங்க சொல்லும் போதே உங்க பக்கத்துல ஒரு மலக்கு நின்று என்ன சொல்வாராம், ஆமீன், அல்லாஹ் இந்த துவாவை நீ ஏத்துக்கோ, வலக்கபி மிஸ்லீம், அவருக்கு என்னெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் அல்லாஹ் இவருக்கு கொடுன்னு சொல்வாராம். அப்போ நாம முஸ்லிம்களுக்கு துவா செய்யும் போது மலக்குகள் நமக்கு துவா செய்யறாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளுடைய துவா வாங்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமல் இருக்குதுங்க. என்னன்னு சொன்னா, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல தர்மம் செஞ்சிடணும். ஏதாச்சும் ஒரு தர்மம், ஏதாச்சும் ஒரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் சூரியன் உதிக்கும் போது 2 மலக்குகள் வருவாங்களாம். சூரியன் உதிக்கும் போதே 2 வானவர்கள் வருவாங்க. அதுல ஒரு வானவர் என்ன சொல்வாரா, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இன்னைக்கு யாரெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ பகரத்தை கூட அல்லாஹ் பரக்கத்தை கூடுன்னு சொல்வாராம். யாரு? மலக்குமார். இன்னொரு பக்கத்துல நின்று மலக்கு சொல்வாரா, அல்லாஹ் ஆதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் இன்னைக்கு யாரெல்லாம் தடுத்து வச்சுக்கிறானோ, யாருக்கும் கொடுக்கறது இல்லை, நம்ம மட்டும்தான் என்று யார் தடுத்து வைத்துக் கொள்கிறானோ, தர்மம் செய்யலையோ, அவனுடைய பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்துன்னு சொல்றார். அழிவை ஏற்படுத்து. அதனாலதான் இவர் நினைச்சுக்கிறாரு, நம்ம சேமிக்க 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 நம்ம பெரிய செல்வந்தரண்டு. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் ஓடி போயிடும், கரைஞ்சு ஓடி போயிடும், காத்துல பறந்த மாதிரி போயிடும். அப்ப 2 மலக்குகளும் காலையில வந்து என்ன வேலை அவங்களுக்கு, ஒருத்தர் தர்மம் செய்யறவங்களுக்கு துவா செய்யறது, இன்னொருத்தர் கஞ்சனுக்கு பதுவா செய்யறது. அதனால இந்த ஹதீஸை எப்படி அமல் செய்ய சொல்றாங்க, நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே முதல்ல சில அமல்களுக்கா காலையில எந்திரிச்ச உடனேயே துவா ஓதுறது, ஒது செய்யறது, பல்லு விளக்குறது, அதுல ஒரு அமலா எதை கொண்டு வந்துருங்க, தர்மம் செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க.
அப்போ ஒரு கேள்வி வருது, காலையில நம்ம எப்படி தர்மம் செய்யறது, யாரை போய் பார்க்கறது, காலையில யாரையும் நம்ம தேட முடியாது அப்படின்னு. அதனால நம்முடைய இமாம்கள் என்ன சொல்றாங்க, உங்க வீடுகள்ல ஒரு உண்டியலை வச்சுக்கிறீங்க, ஒரு உண்டியலை வச்சு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில உள்ள தர்மம் அப்படின்னு நியத்து வச்சு ஒரு உண்டியலை வச்சுக்கிறீங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க கையால ஒரு 10 ரூபா, உங்க மனைவி கையால ஒரு 10 ரூபா, உங்க பிள்ளைங்க எத்தனை ரூபா எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அதை போட்டுருங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு. இதை தர்ம காசு. இந்த தர்மத்தை உங்களை எப்பாவது யாராச்சும் தேடி வருவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. அப்ப காலையிலேயே நீங்க தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சு போயிடும். காலையிலேயே தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சு போயிடும். அதனால யார் இந்த பணத்தை தர்மம் செய்யறாங்களோ அந்த தர்மத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைச்சிரும். மலக்குமார்களுடைய பதுவாவிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலான்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அமல் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் இரவில் படுக்கும் போது ஒழு செஞ்சுட்டு படுத்தாருன்னு வைங்க, ஒழு செஞ்சுட்டு படுக்கணும். யாருக்கிட்ட அந்த பழக்கம் இருக்குதோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த அமல அல்லாஹ் என்னை செய்ய வச்சானேன்னு சொல்லி. யாருக்கிட்டையாவது இல்லைன்னா இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க ஒழு செய்யறது. ஒழு செஞ்சுட்டு நீங்க படுத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒழு செய்து விட்டு சுத்தமான நிலையில் படுக்கிறாரோ ஒரு மலக்கு என்ன செய்வாரு, அவருக்கு, யா அல்லாஹ், இந்த மனிதர் ஒழுவோடு தூங்குறார் அல்லாஹ், இவருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லிட்டு அவருக்காக இரவெல்லாம் விழித்திருந்து அவருக்கு துவா செய்யறாரு, விழித்திருந்து துவா செய்யறாருன்னு பெருமானா. இதெல்லாம் பெரிய கஷ்டமான, ஒழு செய்யறதுனா கஷ்டமா? டாக்டர் சொல்றாரு நீங்க ராத்திரி படுக்கும்போது பல்லு விளக்கிட்டு படுங்கன்னா உடனே பல்லு விளக்கிட்டு படுத்துறாரு. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்தின் ஈருலக தூதர் சொல்றாங்க ராத்திரில நீங்க ஒழு செஞ்சுட்டு படுங்கன்னு சொல்லி. அது எனக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் ராத்திரில இந்த கசாயம் குடிச்சிட்டு படுங்கம்மான்னு சொன்னா உடனே அதை செஞ்சிடறாங்க. யாராவது ஒருத்தர் என்னமாவது சொன்னா அதை செஞ்சிடறாங்க. ஈருலகத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை மக்கள் பெருசா எடுக்கிறது. அதனால இதெல்லாம் நமக்கு வீழ்ச்சி. ஒரு முஸ்லீம் சமூகம் எங்க வீழ்ச்சி அடையுதுன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துக்கு நம்ம என்னைக்கு மரியாதை கொடுப்போமோ அன்னைக்கு நாம உலக அளவுல நம்ம உயர்ந்துருவோம். என்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாறு செய்யறோமோ அல்லது அதை அலட்சியம் நினைக்கிறோமோ நமக்கு வீழ்ச்சிகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த ராத்திரில ஒழு செய்யறது ரொம்ப முக்கியமான சுன்னத்து, அதை செஞ்சுட்டு படுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, ரசூல்லா ஒரு வெள்ளை சேவல் ஒண்ணு வளர்த்தாங்க. வெள்ளை சேவல், ரசூல்லா சேவல் வளர்த்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது காலையில அதிகாலையில கூவும். என்ன செய்யும்? கூவும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅத்தும் சியாக தீக்கி, சேவல் கூவுவதை நீங்கள் காதில் கேட்டால் ஃபஸாலுல்லாஹ் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்விடத்தில் அருளை கேளுங்கள். அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ் உன்னுடைய எப்படி பள்ளியாசலுக்குள்ள வரும்போது சொன்னமா இல்லையா, பள்ளியாசல வெளியே போகும்போது அல்லாஹ் மின்னி அஸ்ஸாலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக, இதான் அருள் கேட்கறது. அல்லாஹ்வுடைய அருளை கேட்கறது என்ன? அல்லாஹ் மின்னி அஸ்ஸாலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக, இதை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் நிச்சயமாக அந்த சேவல் மலக்குகளை நேரில் பார்த்து விட்டு தான் அது கூவுதுன்னு சொன்னாங்க. சேவல் கண்ணுக்கு தெரியுமா? மலக்கு. ஷைத்தான் 2 கண்ணுக்கு தெரியும். கழுத கண்ணுக்கும் நாய் கண்ணுக்கும் ஷைத்தான் தெரியும். அதனால நாய் சத்தத்தை கேட்டால், கழுதை கடைப்பதை கேட்டால் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான ரஜீம் சொல்ல சொன்னாங்க. ஏனென்றால் அவைகள் ஷைத்தானை பார்த்துட்டு தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப பேர் நம்மளை பார்த்து தான் கத்துது. இன்னைக்கு பள்ளியாசலுக்கு வரும்போது புதுசா யாராச்சும் வந்தா கத்துது. அதான் பின்னாடியே வர்றான் அவன், எப்படியாச்சும் இவனை தொழுவ விடாம பள்ளியாசம் வரைக்கும் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு கவனத்தை திருப்பி அவனை கூட்டிட்டு போயிடணும்னு பின்னாடி வரைக்கும் வர்றான். அதை மீறி உள்ள வந்துட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, அவன் தோத்து போயிடுவான். அதனால இந்த சேவல் என்ன செய்யுமா? கூவுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சேவல் வளர்த்தாங்க, வெள்ளை சேவல். இன்னைக்கு வீட்டுல பூரா வளர்க்குறோம், பெரிய பெரிய பூனைய 25,000 சொல்றாருங்க ஒரு பூனைய. எவ்வளவுன்னு கேட்டா 25,000 அஜரத்துன்னு சொல்றாங்க. 25,000 லட்சம்லாம் இருக்குதோ, இவ்வளவு பூனை வளர்க்குறாரு. இந்த குருவிகள், லவ் பேர்ட்ஸ் சொல்லி குருவிகள் வளர்க்குறாங்க வீட்டுல, என்னென்னமோ வளர்க்குறாங்க. ஆனா சேவல் யாரும் வளர்க்கறது இல்லை. வளர்த்துக்கிறீங்களா? சேவல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு மலக்குகள் வர்றாங்க, அது சத்தத்தை கேட்குது.
அல்லாஹுடைய ரசூலா சொன்னாங்க, லா தசுப்பு தீக்க, சேவலை திட்டாதீர்கள், இன்னஹு யூகிலுல் லிஸ்ஸலாத், ஏன் தெரியுமா, உங்களை தொழுகைக்கு எழுப்புது. கரெக்டா தொழுகை ஃபஜ்ருடைய நேரம் வந்த உடனே அது வந்து அல்லாஹ் தஆலா அதை கத்த வச்சிருவான், கூவ வச்சிருவான். அதனால அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சேவல் கூப்பிடுச்சுன்னா அல்லாஹ்விடத்தில் அரை கேளுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து மலக்குகள் வந்து நமக்காக துவா செய்யக்கூடிய நேரங்கள். அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான இந்த மலக்குகளுடைய துவாவை நம்ம வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில இந்த உலகத்துல யாரும் நம்மளை வீழ்த்த முடியாது. எத்தனை பொறாமக்காரங்க, எத்தனை சூனியக்காரன் நமக்கு சூனியம் பண்ணாலும் சரி, சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, அவன் நம்மளை அப்படி செஞ்சான், இவன் அவன் செஞ்சு தோத்து போயிடுவானே தவிர நம்மளை எதுவும் பாதிக்காது. அதனால இது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்ன ரெண்டையாவது நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னு சொன்னா மலக்குகளுடைய துவா கிடைக்கும். அந்த மலக்குகளுடைய துவாவோட நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா நம்ம வாழ்க்கை உலகத்திலும் உயர்ந்துரும், மௌத்துக்கு பின்னால கபரிலையும் நமக்கு சிறப்பு கிடைக்கும், மறுமையிலையும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான கண்ணியமான சிறந்த வாழ்க்கையை, நல்லோர்கள் சாலிஹீன்கள் மலக்குகளுடைய துவாவை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக, இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை கபூல் செய்வாயாக, இந்த மஜ்லிஸில் பேசப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இதை கொண்டு நாங்கள் அமல் செய்து முழு மனித சமுதாயத்தின் ஹிதாயத்து காரணமாக்கி வைப்பாயாக. எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உயர்வை தருவாயாக, கண்ணியத்தை தருவாயாக, எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக, பரிபூரணமான ஷிஃபாவை தருவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யார் யாரெல்லாம் நோயில் இருக்கிறார்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை அடைக்க சிறுவாயாக, கஷ்டத்தினுடைய கஷ்டங்களை போக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை அகற்றுவாயாக. ஒரு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளையும் அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. உன்னுடைய தீனுக்காக, உன்னுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக பல்வேறு வேலைகளை விட்டு இங்க வந்திருக்கிறார் ரஹ்மானே. உன்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை அரவணைத்துக் கொள்வாயாக. சக்கீனத் என்ற மன நிம்மதியை தருவாயாக. பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நன்மைகளை சுமந்தவர்களாக தங்கள் இல்லங்களுக்கு நீ செல்ல செய்வாயாக. உடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யார் எங்களிடத்தில் என்னென்ன தேவைகள் நாட்டங்கள் ஹாஜத்துகளுக்கு துவா செய்ய சொன்னார்களோ அவருடைய தேவைகள் நாட்டங்கள் ஹாஜத்துகளை அல்லாஹ் நீ நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய மஸ்ஜித் மதரசாவை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இங்கு யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ எல்லோரையும் சொர்க்கவாசியாக்குவாயாக. யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இங்கு வந்து போகிறார்களோ எல்லோருக்கும் ரஹ்மத்தான பரக்கத்தான நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. எங்கள் துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி அலன் நபி ஸையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.